தடைகளை வாழ்வின் விடைகளாக மாற்றப்போகும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த 2024 கடைசி 3 மாத பலாபலன்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, ஏன்னா முக்கிய டிசிஷன் எடுக்க உறுதியாக பயன்படும். இந்த ராசிக்கு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க போன வீடியோஸ் எல்லாம், அதுக்கெல்லாம் பதில் இந்த வீடியோஸில் வரப்போகுது. இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள், நானும் அதுக்கு அந்த பதில் கொடுக்கப்படும். இல்லை அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஏன் 3 மாத பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பயிற்சிகள் நடக்குதுங்க. இதில் சனி வக்ர நிவர்த்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் வக்ரம் பெறுகிறார். மேலும் 7ஆம் இடத்துல செவ்வாய் பயணிச்சிட்டு இருந்து 8ஆம் இடத்துக்கு சென்று மீண்டும் வக்ரம் பெற்று வருகிறது. அப்போ அந்த மிகப்பெரிய 7ஆம் இடம் அந்த இடத்துல ஒரு நடக்குது. உங்கள் ராசியை நோக்கி சுக்கிர பகவான் நோக்கி வருகிறார், 6ஆம் அதிபதி. அப்போ எவ்வளோ மாற்றங்கள் நடக்குது பாருங்கள். இதில் சூரியன் பயிற்சி, குரு பயிற்சி, அப்புறம் சூரியன் பயிற்சி, புதன் பயிற்சி, இதெல்லாம் இது பெரிய பெரிய டிசிஷன் எடுக்க இத்தனை மூமெண்ட் இருக்கும்போது வாழ்வில் கரெக்டாக பயன்படுத்த வெற்றி உண்டு. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு பேசும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். திருமணத்துக்கு இந்த ஜாதகத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 7ஆம் இடத்தில் செவ்வாய் 5க்குரியவர் பயணிக்கும் பொழுது திருமண காலகட்டம் உறுதியாக உண்டு. அவர் 8ஆம் இடத்துக்கு பயணிச்சிட்டாலும் திருப்பி அதே இடத்துக்கு வருவார். அப்போ திருமணம், தடைபெற்ற திருமணங்கள் உறுதியாக நடக்கக்கூடியது. முடிவெடுப்பதில் சிக்கல் இருந்தாலும் இறுதியாக நல்ல திருமண யோகம் உண்டு. திருமணத்துக்கு தடை இல்லை. ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா தங்கு தடையாக இருக்குது, திருமணம் பேச்சுவார்த்தை வரைக்கும் இருக்குது, வரலன்னு. அப்போ ஆக மொத்தம் அதெல்லாம் விலகி சக்ஸஸ் வருகிற காலகட்டம். செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்துட்டாலே ஒரு அதிகாரம், ஒரு வேலை, தைரியம் வந்துடுங்க. இந்த நேரத்தில் தான் மன தைரியம் அதிகரிக்கிற காலகட்டம். ரொம்ப நாளாக ரொம்ப தோன்றுட்டீங்க. உங்கள் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி நின்று வக்ரம் பெற்றிருக்கனால எது எடுத்தால் தப்பாக போயிடுமா, இது பண்ணால் இதாயிருமா, என்ன பண்ணலாம், ஒரு குழப்பங்கள் நடந்துக்கிட்டே இருந்தது. இப்போ உங்கள் ராசியை செவ்வாய் பார்த்து உங்கள் 2ஆம் இடத்தை 8ஆம் பார்வையாக பார்க்கறனால தைரியம் அதிகரிக்கிற காலகட்டம். இவர் 5ஆம் அதிபதியாக இருக்கார். இப்போ தாய்மாமன் உறவு வகையில் திருமணம் பார்த்திங்கன்னா அதுவும் ஃபைனலைஸ் ஆக வாய்ப்புண்டு. காதல் சார்ந்த திருமணம் நிறைய நாள் பார்த்திங்கன்னா தடை ஏற்பட்டு இருந்தால் அவங்களுக்கும் ஃபைனலைஸ் ஆகிற வாய்ப்புண்டு. ஆக திருமணம்ங்கிற வார்த்தைக்கு சுபிச்ச பலனே. இப்போ ஒரு சிலருக்கு சார் இந்த 2வது திருமணம், தடைபெற்ற திருமணம், ஆல்ரெடி திருமணம் வரைக்கும் பண்ணி டைவர்ஸ் ஆகி இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கீங்க. அவங்க சம்மந்தப்பட்ட ஜாதக ரீதியாக ஐப்பசி மாதம் மற்றும் கார்த்திகை ஆரம்பம் இந்த மாதத்தில் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்களுக்கு அந்த 2வது திருமணத்துக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் ஏவரேஜ் தான், ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்டென்சிவ் கிடையாது. அதனால் ஒன்றும் அவசரப்பட வேண்டாம். தை மாதத்திலிருந்து வளர்ச்சி வந்துடும். அதனால் இந்த 3 மாதத்துக்குள்ளே 2வது திருமணத்துக்கு ரொம்ப சுபப்பலன்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், வருத்தப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் பின்வரும் மாதங்களில் வளர்ச்சி உண்டு. இவங்களுக்கு வருமானம், தடைபெற்ற வருமானம் அதிகரிக்கும். பிரிந்த குடும்ப உறவுகள் சேர வாய்ப்புண்டு. ரொம்ப நாளாக பார்க்காத நபர்கள் பார்க்க போகிறீங்க, நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது. வருகின்ற தடைபெற்ற வருமானம் வருகிற காலகட்டம். இந்த நேரத்தில் தான் திடீர்னு பார்த்திங்கன்னா என்ன தோணும்னா, ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், வீடு சம்மந்தப்பட்ட இந்த வீடு, இடம், வண்டி இது பற்றி சிந்தனையாகவே இருக்கும். இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு கார் வாங்கலாமா, இல்லை பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அது வாழ்வில் வளர்ச்சியும் கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போடுங்க. அந்த எஃபெக்ட் உறுதியாக நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் புதுசாக பார்த்திங்கன்னா கான்செப்ட் இப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். இத்தனை நாளாக புரியலை. ஏன்னா யாரோ ஒருத்தர் டீச்சரும் டியூஷனும் ஏதோ ஒன்று மாற போகிறாங்க, ஸ்கூலில் டீச்சரில் ஒரு ஆசிரியர் மாற்றம் நடந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆசிரியர் ஒரு பிடிப்பு ஏற்படும். இப்போ உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. பொதுவாக இன்டர்நேஷ்னல் சிலபஸ், சிபிஎஸ் சிலபஸ் அவங்களுக்கு அந்த படிக்கிற மாணவர்களுக்கு என்ன இருக்கும், ஏன் இந்த சப்ஜெக்ட்னால் அங்கே ராகு பயணிக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ராகுங்கிறது அந்நிய மொழி, அந்நிய சப்ஜெக்ட். அதுக்காக இதில் இந்த காலேஜுக்கு நிறையா பேர் பார்த்திங்கன்னா எந்த குரூப் எடுக்கணுங்கிறத டிசிஷன் கரெக்டாக யோசிக்கணும். திடீர்னு இன்ஜினியரிங் எடுத்துகிட்டு ஏன்டா எடுத்தோம், டாக்டர் படிக்கலாமா, அந்த மாதிரி குழப்பங்கள். இது ஜாதக ரீதியாக பார்த்து முடிவெடுக்க வேண்டியது. ஒரு சிலருக்கு நான் சொன்னேன், வேலை வேறு, படிக்கிற படிப்பு வேறையாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர்த்துக்கு அப்படி இருக்குது. அப்போ கரெக்டான வேலை எதுவோ அதே சார்ந்த படிப்புகள் படிக்க வேண்டிய காலகட்டத்துக்கு ஜாதகம் பார்க்க வேண்டிய உண்டு. 4ஆம் அதிபதி 6 இருக்குது. தொழில் கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு, பெருகக்கூடிய அம்சம் உண்டு. எஜுகேஷன் லோன் போடலாம், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளி மாநில இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்பு இருக்குது. நல்லா பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதில் தொழில் பண்ணுறவங்க பொதுவாக 10ல் கேது பயணிச்சிட்ருக்கு.
10ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே நோக்கி பயணிக்க வருகிறார். அப்போ அந்த தொழில் சம்பந்தப்பட்டதில் உங்களுக்கு விருத்தி உண்டு. புது புது கான்டாக்டில் கிடைக்க போகிறது. புது நபர்கள் அறிமுகம் ஆகிறது. மனதுக்கு பிடித்த தொழில், மனசுக்கு ரிலாக்ஸாக பண்ண போகிறீங்கன்னு சொல்லுவான். கவர்மெண்ட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் விலகு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆடிட்டிங் ப்ராப்ளம் இதெல்லாம் போன இந்த ராசிக்கு பொதுவாகவே ஏற்பட்டுறது. இந்த டாக்குமெண்டேஷன் பேங்க் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒரு திருப்பி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த ஆதார் அப்டேஷன் மாதிரி இது மாதிரி அந்த மாதிரி ஒரு அப்டேஷன் நடந்துக்கிட்டே இருந்த டாக்குமெண்டேஷன் இது அத்தனையுமே ஃபைனலைஸ் ஆகி இனி தொழிலில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல வேலையாட்கள் கிடச்சி விருத்தி அடைகிற காலகட்டம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் பண்ண வேண்டியிருக்கும். விடுமுறை நாட்கள் ஓப்பன் பண்ண பொதுவாக இந்த ராசிக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது சனி ஞாயிறு கூட சங்கடப்படாமல் ஒரு 3 மாதங்கள் போங்க. விடுமுறை நாட்களில் தான் உங்களுக்கு வியாபாரம் அதிகமாக இருக்கிறது. மற்றவங்களுக்கு விடுமுறையாக இருக்கிறனால் உங்களுக்கு யோகம் வருகிற கால சூழ்நிலை. அதனால் நீங்கள் வேறு வீக் டேஸில் கூட எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருந்தேன். அதைத்தான் இங்கேயும் சொல்கிறேன். தனுசு ராசிக்காரங்க சனி ஞாயிறோ விடுமுறை நாட்களோ போய் பாருங்களேன். மாற்றம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய விருத்தி கொடுக்குது. உங்கள் ராசிக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 11ஆம் அதிபதி 6க்குரிய சுக்கிரன் உங்கள் ராசியில் பயணிக்க போகிறார். லாபம் இரட்டிப்பாகும். பெண் கஸ்டமர் சம்மந்தப்பட்டது உண்டு. இப்போ 6ஆம் அதிபதிங்கிறது தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ ரொம்ப நாளாக ஒரு வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்த்துட்டே இருக்கேன், கிடைக்குமானா உறுதியாக கிடைக்கும். வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. இடமாற்றம் நடக்கக்கூடிய காலகட்டம். ப்ராஜெக்டோ ஏதோ ஒன்று சேஞ்சஸ் உண்டு, அதில் சக்ஸஸ் உண்டு. சம்பள உயர்வுகள் வருகிற காலகட்டம். பொதுவாக கேட்பாங்க இந்த நேரத்தில் ரெசிஷன் இருக்குது, சம்பளம் இருக்குமா இல்லையா அப்படின்றத போய் சம்பளம் உறுதியாகக்கூடிய காலகட்டம் உண்டு. சம்பளத்தில் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு போஸ்டிங் கிடைக்கும். இதில் பெண் சம்மந்தப்பட்ட அவங்க மேலதிகாரியாக இருக்கிறவங்களுக்கு உறுதியாக நடக்கும்னு சொல்லிடலாம். சரி, இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது கேள்வி அதுதாங்க இப்போ அடிக்கடி கேட்குறீங்க. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாமா, எங்களுக்கு யோகம் இருக்குமா, இந்த ராசிக்காரங்களுக்கு எது இருக்குமான்னு. பொதுவாக ஷேர் மார்க்கெட் இந்த காலகட்டத்தில் யோகம் உண்டு. இதில் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் தெரிந்த ETF சொல்லுவோம், அந்த வகையில் யோகங்கள் அதிகமாக இருக்குது. அவசரப்பட்டு நல்ல ஆலோசனை பண்ணி எடுங்க. அவசரப்பட்டு தெரியாத விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ட்ரேடிங் செட் ஆகாத ராசி. ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் தான் சந்திரன், அவங்க ராசியில் பயணிக்கிறார். இப்போ சந்திரன் நல்லா இருந்தால் தான் இன்ட்ராடே ட்ரேடிங் போகணும். அதனால் அதுக்கு தேவையில்லை, அதை விட்டுருங்க. சரி, இப்போ தாயின் உடல்நிலை. சார் அம்மாவுக்கு உடல்நிலை உபாதைகள் இருந்தது, கணவன் மனைவி பிரச்சனை இருந்தது, ஒரு சிலருக்கு கொஞ்ச நாள். இது ரெண்டுமே பிரச்சனைகள் சரியாகி மாற்றம் வருகிற காலகட்டம் தான். பொதுவாக உங்களுக்கு உடல் எடை தான் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி வருது. உடல் எடைகள், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தேவை, அதை மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் எந்த தடையும் இல்லை. இந்த மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்டது தாங்க. மாறி மொபைல் ஃபோன் தொலைச்சிட்டேன், மொபைல் ஃபோன் டச் ஸ்க்ரீன் போச்சு, மொபைல் ஃபோன் ஸ்க்ராட்ச் கார்டு போச்சு, மொபைல் சிம் ப்ராப்ளமாக இருக்குது. மொத்தம் மொபைல் இந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்டதை திருப்பி ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு சிலர் நான் வரல சார் அப்படின்னாங்க. கவனமாக பார்த்துக்கங்க, வராதவங்களுக்கு கவனமாக பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஆக மொத்தம் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். சரி, இப்போ சார் கூட்டுத் தொழில் ஒன்று வருது, எடுத்துக்கலாமா? பொதுவாக கூட்டுத் தொழில் இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ணுற அம்சம் இல்லை. ஜாதக ரீதியாக பார்த்து பண்ணணும். கூட்டுத் தொழில் ஒரு 2-3 மாதங்கள், அதாவது இந்த இயர் முடிஞ்சிடட்டும், அப்புறம் கூட்டுத் தொழில் பேசிக்கிட்டால் பெட்டராக இருக்கும். தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறது உங்கள் ராசிக்கு தான் இந்த மாதம் செட் ஆகுது. அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். தந்தை அப்படிங்கிற சூரியன், அவரே உங்களுக்கு சூரியனாக வராரு. அவர் நல்ல இடத்துல பொசிஷன் வரனால கோயில் சம்மந்தப்பட்ட இடத்துக்கும் சரி, தந்தை சம்மந்தப்பட்டவர்களுக்கு உங்களுக்கு ஆதாயம் உண்டு, பாதகம் குறைவு. இதில் சினிமா சம்மந்தப்பட்ட துறை, ரியல் எஸ்டேட், பொலிட்டிக்கல், இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு கீழே வேலையாட்கள் நிறைய வேலையாட்கள் போட்டு செய்கிற எந்த தொழிலாக எடுத்துக்கலாம். வேலையாட்கள் 10 பேர்த்துக்கு மேலே இருக்கிற அந்த தொழில் எல்லாம் வளர்ச்சி அடைகிற காலகட்டம். ஒரு சில இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உள்ளூரில் கொடுத்து வெளியூர் வாங்கிறது. இப்போ இந்த ஆடு மாடு அந்த கால்நடை வளர்ப்பு, இப்போ அதுதான் கேள்வி. கால்நடை வளர்ப்பு, கோழி சம்மந்தப்பட்டது, ஆடு வளர்ப்பு, இது சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கும் யோகம் வருகிறது. இந்த கோழி தீவனம் சம்மந்தப்பட்ட ஆடுக்கு அவங்க ஒரு சில நோய் தொற்றுகள் லைட்டாக வர மாதிரி இருக்குது. அதுக்குண்டான சேஃப்டி ஏதோ ஒரு இந்த வேக்சினேஷன் இதை வர தேவைப்படுதான்னு மட்டும் பார்த்துக்கங்க. ஒரு சின்ன ஒரு நோய் தொற்று வரும், பெரிய பாதிப்பு கிடையாது. பட் ஒரு சிலருக்கு அந்த விஷயத்தை சொல்கிறது என் கடமை. முக்கியமாக ஒரு சில எண்கள், நிறங்கள்லாம் பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிழமைகளும் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன். சரி, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அப்பாயின்மெண்ட் நம்பரில் கொடுக்கப்படும். உங்களுக்குன்னு ஒரு சில எண்கள் இருக்குங்க, இதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வளர்ச்சி. ஃபஸ்ட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 6ஆம் நம்பர், அப்புறம் 8ஆம் நம்பர். வீழ்ந்தவனுக்கு 8 ரொம்ப முக்கியங்க. 8ஆம் நம்பர், அதுக்கப்புறம் 5ஆம் நம்பர். இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்களேன், எவ்வளோ பெரிய வளர்ச்சி இந்த இதில் கிழமையில்
அப்படின்னு பார்க்கும் பொழுது வெள்ளி, சனி, புதன்கிழமை இதையும் பயன்படுத்தலாம். நிறங்கள்னு சொன்னேன். நிறங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக உங்கள் ராசிக்கு மஞ்சள் பயன்படுத்துவோம். இப்போ மஞ்சள் வேண்டாம், ரோஸு பயன்படுத்துங்க. ரோஸ் நிறம், ப்ளூ, பச்சை நிறம் இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள். வெற்றி நிச்சயம்னு சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.